ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு டீ டைம் டியூட்டர்ஸ். நான் உங்கள் பீட்டா. இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிடிட்டி மாடுலஸ் பை டார்ஷனல் பெண்டுலம் டைனமிக் டார்ஷன் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர் பார்த்தோம். இன்னைக்கு ரிஜிடிட்டி மாடுலஸ் பை டார்ஷனல் பெண்டுலம் டைனமிக் டார்ஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் தின் ஒயர் ஃபைண்ட் பண்ணுறோம். இது ரெண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்ஷனல் பெண்டுலம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டீலு இல்லைன்னா பிராஸ் ஒயர் வந்து ஒரு எண்டில் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் டிஸ்கோட சென்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து டார்ஷனல் பெண்டுலம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்ஷனல் பெண்டுலமில் எந்த வெயிட்டுமே அந்த சர்க்குலர் டிஸ்கில் எந்த சிலிண்ட்ரிக்கல் மாஸுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது மீன் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா T0ன்னு டினோட் பண்ணுறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டார்ஷனல் பெண்டுலம்னாலே T0 ஈக்குவல் டு 2 root of I0 by C. I0ன்றது தான் என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் த ஒயர். நெக்ஸ்ட்டு இந்த T0 ஈக்குவல் டு 2 root of I0 by C. ஸோ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது T0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு I0 டிவைட் பை சின்னு இருக்கும். இதுதான் ஈக்குவேஷன் 1. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்குலர் டிஸ்கில் ரெண்டு சிலிண்ட்ரிக்கல் மாஸ் ஈக்குவல் வெயிட்டில், இப்போது ரெண்டுமே ஒரு ஈக்குவல் வெயிட்டில் சென்டர் ஆஃப் த ஒயர்லேருந்து ஒரு டயாமீட்டரை எடுத்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ரெண்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து D1 D2ன்னு ஈக்குவலாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா T1 இங்கே டினோட் பண்ணுறோம். T1 ஈக்குவல் டு 2 root of I1 divided by C. இங்கேயும் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் I by C ஹோல் ஸ்கொயர். ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்படி ஆனிச்சுன்னா T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் I1 டிவைட் பை C. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I1ன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, Cன்றது கப்புள் பர் யூனிட் வெஸ்ட். இப்போ நமக்கு parallel axis தியரம் ஒரு தியரம் இருக்கு. இந்த ஆக்சிஸ் தியரமை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹோல் சிஸ்டமுக்கு அப்ளை பண்றோம். ஹோல் சிஸ்டமுக்கு அப்ளை பண்ணும்போது I1 ஈக்குவல் டு I0 பிளஸ் 2I பிளஸ் 2m D1 ஸ்கொயர். இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 2 ஈக்குவல் வெயிட்டில் இருக்க சிலிண்டர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த ஒயர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைக்கிறோம். டிஸ்டன்ஸ் D2 D1 இந்த மாதிரிலாம் வைக்கிறோம். வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மீன் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா T2ன்னு எடுத்துக்கிறோம். T2 ஈக்குவல் டு 2 root of I2 டிவைட் பை C. ஸோ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம். T2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் இன்ட்டு I2 டிவைட் பை C. T2 ஸ்கொயர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் I1 ஈக்குவல் டு I0 பிளஸ் 2I பிளஸ் 2m D1 ஸ்கொயர்னு. அப்போ அதே மாதிரி I2க்கும் எடுக்கிறோம். I2 ஈக்குவல் டு I0 பிளஸ் 2I பிளஸ் 2m D2 ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷனை I2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் I2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் இன்ட்டு I0 பிளஸ் 2I பிளஸ் 2m D2 ஸ்கொயர் டிவைட் பை C. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I2வையும் I1ஐயும் மைனஸ் பண்ணுறோம். I2 மைனஸ் I1. I2யும் I1ஐயும் மைனஸ் பண்ணோம்னா I0 பிளஸ் I2 பிளஸ் 2m D2 ஸ்கொயர் மைனஸ் I0 மைனஸ் 2I மைனஸ் 2m D1 ஸ்கொயர். பிளஸ் I0 மைனஸ் I0 கேன்சல் ஆயிரும். பிளஸ் 2Iயும் மைனஸ் 2Iயும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்னா 2m D2 ஸ்கொயர் மைனஸ் 2m D1 ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு 2m இன்ட்டு D2 ஸ்கொயர் மைனஸ் D1 ஸ்கொயர். இப்போ என்னன்னா ஈக்குவேஷன் 5யும் ஈக்குவேஷன் 4யும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் T
T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 4 π ஸ்கொயர் பை சி வந்து காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். 4 π ஸ்கொயர் மைனஸ் சி. ரிமைனிங் என்ன இருக்குன்னா I0 ப்ளஸ் I2i ப்ளஸ் 2dm d2 ஸ்கொயர் மைனஸ் I0 மைனஸ் 2i மைனஸ் 2m d2 ஸ்கொயர் இதுதான் இருக்கு. ஸோ ப்ளஸ் I0 மைனஸ் I0 கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 2i மைனஸ் 2i கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது தான் 2m d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர். ஸோ 4 π ஸ்கொயர் டிவைட் பை சி இன்டூ 2m d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர். இப்போ T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு 2m d2 ஸ்கொயர் மைனஸ் d1 பார்த்தோமா. ஸோ இந்த 2m d2 ஸ்கொயர் மைனஸ் d1க்கு பதிலாக அந்த I2 மைனஸ் I1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 π ஸ்கொயர் டிவைட் பை சி இன்டூ I2 மைனஸ் I1. இதை வந்து ஈக்குவேஷன் 6ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் 6 ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 6ஆல டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது T0 ஸ்கொயர் டிவைட் பை T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர். இப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 4 π ஸ்கொயர் மைனஸ் சி வந்து இருக்கும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். பார்த்தீங்கன்னா T0 ஸ்கொயர் டிவைட் பை T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஈக்குவல் டு I0 பை I2 மைனஸ் I1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து ஈக்குவேஷன் 7. இங்கே நமக்கு I2 மைனஸ் I1 இருக்கா, I2 மைனஸ் I1ன்ற வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I2 மைனஸ் I1 என்னன்னு பார்த்தோம், 2m d2 ஸ்கொயர் மைனஸ் d1 பார்த்தோமா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது T0 ஸ்கொயர் டிவைட் பை T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு I0 டிவைட் பை 2m இன்டூ d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வேணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, I0ன்னு எடுத்தோமா. ஸோ I0 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லாம் ரைட் சைட் கொண்டு போகிறோம். ஸோ I0 ஈக்குவல் டு 2m d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர் இன்டூ T0 ஸ்கொயர் டிவைட் பை T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர். இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா T0 T1 T2 D1 D2 இதோட வேல்யூலாம் கால்குலேட் பண்ணி அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைச்சிரும். ஸோ செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரீஸ்டோரிங் கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட் C ஈக்குவல் டு பை n r பவர் 4 டிவைட் பை 2l. இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 8ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் 8 ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 6 என்ன, T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 π ஸ்கொயர் டிவைடட் பை C இன்டூ 2m d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயரா. அந்த சிக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் பை n r பவர் 4 டிவைட் பை 2l. ஸோ இது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 4 π ஸ்கொயர் இன்டூ 2l டிவைட் பை பை n r பவர் 4 வரும். பை ஸ்கொயரும் பையும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஃபைனலாக என்ன இருக்கும்னா T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. 4 இன்டூ 2 இன்டூ 2 வந்து 16 பை lm d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர் டிவைட் பை n r பவர் 4. நமக்கு ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் ஒயர் தான் வேணும். ரிஜிடிட்டி மாடுலஸ்னாலே நமக்கு தெரியும் ஸ்மால் என்னன்னு. ஸோ ஸ்மால் n இந்த சைடு வச்சுக்கிட்டு T ரெண்டையும் அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ ஸ்மால் n ஈக்குவல் டு 16 பை lm இன்டூ d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர் டிவைடட் பை T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர் இன்டூ r பவர் 4. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதை வச்சு தான் நம்ம ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.